He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். புத்தாண்டையொட்டி சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பட்டாசுகள் வெடிக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2025 புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எவ்வித அசம்பாவிதமும் நடக்காமல் தடுப்பதற்காக சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கடற்கரை, வழிபாட்டு தலங்கள், சாலைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் 19,000 காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் மூலம் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் காவல்துறையினருக்கு உதவியாக சுமார் 1500 ஊர்காவல் படையினரும் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இது மட்டுமின்றி கிண்டி, அடையாறு, தரமணி, நீலாங்கரை, துறைப்பாக்கம், மதுரவாயில் பைபாஸ் சாலை மற்றும் ஜிஎஸ்டி சாலை போன்ற பகுதிகளில் இருசக்கர வாகன பந்தயம் தடுப்பு நடவடிக்கையாக 30 கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பொது இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உட்பட அனைத்து இடங்களிலும் பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் நடத்தவும் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்துவதற்கும் காவல்துறை மற்றும் இதர துறைகளில் அனுமதி பெற்ற பின்னரே நிகழ்ச்சி நடத்திட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கோவையில் ரேஸ்கோர்ஸ், வாலாங்குளம், உக்கடம்குளம் போன்ற இடங்களில் அதிக அளவில் மக்கள் திரண்டு புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது வழக்கம். இதனால் அனுமதியின்றி பொது இடத்தில் வைத்து புத்தாண்டு கொண்டாடக்கூடாது என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. காந்திபுரம், உக்கடம் மேம்பாலங்களில் நள்ளிரவில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் மேம்பாலங்களில் பைக் ரேஸ் நடத்த வாய்ப்பு இருப்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 70,000 காவல்துறையினர், 5,000 ஊர்காவல் படையினர் என 75,000 நபர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவர் என தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் அன்பரசன் மற்றும் சுதீஷ். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.